Hello everyone, welcome to Jazz Talks. In this video, we are going to see what is meant by electron beam machining process and how this electron beam machining process is working. So, electron beam machining process na enna electron beam machining process எப்படி work ஆக போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So, first of all, this electron beam machining process comes under the category of எதுக்குள்ள வருது? Thermal energy based குள்ள வருது. So far நம்ம வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த கன்வர்ஷன் மிஷினிங் ப்ராசஸ்ல எனர்ஜி பேஸ்ட்ல மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்ட் வச்சு அப்ரசிவ் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ், வாட்டர் ஜெட் மிஷினிங் ப்ராசஸ், அல்ட்ராசோனிக் மிஷினிங் ப்ராசஸ் இந்த மாதிரியான மிஷினிங் ப்ராசஸ்லாம் கன்செப்ட் ஆஃப் தி கேட்டகரி இதுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னோம். மெக்கானிக்கல் எனர்ஜி பேஸ்ட்ல வந்தோம். சோ திஸ் எலக்ட்ரான் பீம் மிஷினிங் இஸ் கன்செப்ட் ஆஃப் தி கேட்டகரி இதுக்குள்ள வருது, தெர்மல் எனர்ஜி பேஸ்ட் குள்ள வருது. So this electron beam machining க்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது. When the high velocity beam of electron striking the workpiece material, kinetic energy get converted into heat energy and the material gets removed from the workpiece. So இவ்வளவுதான். High velocity beam of electron workpiece ல போய் ஸ்ட்ரைக் ஆகும்போது kinetic energy heat energy ஆ மாறுது, மெட்டீரியல் workpiece ல இருந்து ரிமூவ் ஆகுது அப்படின்றத சொல்லிருக்காங்க. சோ இந்த இதுல அப்ரசிவ் மாதிரியான எந்த மெட்டீரியல்ஸும் இந்த இதுல இல்ல. அவன் அப்ரசிவ்ஸ் இல்லாததுனால இந்த இதுல என்ன பண்றாங்க? எலக்ட்ரான் பீம் வச்சு மெஷினிங் பண்ண போறாங்க. சோ திஸ் வாஸ் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி இதுக்குள்ள வருது, தெர்மல் எனர்ஜி பேஸ்ட் குள்ள வருது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதல என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்குதுன்றது நம்ம பார்த்தறலாம். ஒரு எலக்ட்ரான் கன் இருக்கும், அகைன் கிரிட் கப், டங்ஸ்டன் ஃபிலமென்ட், ஆனோட், டயப்ரம், ஃபோகசிங் லென்ஸ், டிஃப்ளெக்டர் காயில் அண்ட் எலக்ட்ரான் பீம். லாஸ்டா ஒர்க் பீஸ், டேபிள், பிக்சர் அதுல இருக்கும். சோ தீஸ் பார்ட்ஸ் உடைய மேஜர் ஃபங்க்ஷன் என்ன? இந்த பார்ட்ஸ்ல இருந்து எப்படி ஒரு ஹை வெலாசிட்டி பீம் ஆஃப் எலக்ட்ரான் வருது, அந்த ஹை வெலாசிட்டி பீம் ஆஃப் எலக்ட்ரான் எப்படி கைனடிக் எனர்ஜில இருந்து ஹீட் எனர்ஜியா மாறுது, அகைன் வந்து எப்படி ஒர்க் பீஸ் மெட்டீரியல் ரிமூவ் ஆக போகுதுன்றதா இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். ரைட்? சோ இதனுடைய வர்க்கிங் எப்படின்னா, இந்த எலக்ட்ரான் பீம் when the DC supply is given to the electron circuit, electron gunல DC supply நம்ம கொடுக்கும்போது high velocity of electron இந்த DC supply கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, டங்ஸ்டன் ஃபிலமென்ட் ஹீட் ஆகுது. இந்த டங்ஸ்டன் ஃபிலமென்ட் எவ்வளவு தூரத்துக்கு ஹீட் ஆகுது? 2500 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் ஆகுது. when the DC supply is given to the circuit, எந்த சர்க்யூட்ல கொடுக்குறோம்? எலக்ட்ரான் கன்ல கொடுக்கும்போது டங்ஸ்டன் ஃபிலமென்ட் ஹீட் ஆகுது. எவ்வளவு டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆகுது? 2500 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் ஆயிட்டு இருக்குது. சோ இந்த 2500 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் ஆகும்போது இந்த என்டையர் மெஷினிங் செட்டப் நம்ம எதுக்குள்ள வச்சிருக்கோம்? ஒரு இன்சைட் வேக்கம் சேம்பருக்கு, within the vacuum machining inside the vacuum chamber, machining outside the vacuum chamber னு EBM ரெண்டு விதமா நம்ம மெஷினிங் பண்ணலாம். This comes under the category of machining is inside the vacuum chamber. So vacuum chamber எதுக்காக வச்சிருக்கோம்னா, இந்த எலக்ட்ரான் பீம்ல வந்து நமக்கு வந்து DC சப்ளை கொடுக்கும்போது இந்த எலக்ட்ரான் கன்ல இருந்து DC சப்ளை கொடுக்கிறோம். டங்ஸ்டன் ஃபிலமென்ட் 2500 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமா ஹீட் ஆகுது. within the heat ஆகிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த டங்ஸ்டன் ஃபிலமென்ட்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது because of the high heat. சோ இந்த எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும்போது இந்த கிரிட் கப் மேல இருக்க கிரிட் கப் எதுக்காக வச்சிருக்காங்கன்னா, கீழ இந்த எலக்ட்ரான்ஸ் டவுன்வர்டா புல் பண்றதுக்காக கிரிட் கப் is used for pushing the electrons towards downward. அகைன் வந்து இந்த வேக்கம் சேம்பருடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, கொலூஷன் நடக்கும் இல்லையா? எலக்ட்ரான்ஸ் ஒன்னோட ஒன்னு இதாகனால கொலூஷன்ஸ் ஏற்படாம தடுக்கிறதுக்காக தான் இந்த என்ன பண்ணிருக்காங்க, இன்சைட் தி வேக்கம் சேம்பருக்குள்ள வச்சிருக்காங்க. வேணா ஹை பீம் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறதுனால கொலூஷன் ஒன்னோட ஒன்னு ஏற்பட கூடாது அப்படின்றதுக்காக தான் சோ வேக்கம் மெயின்டைன் பண்றாங்க. சோ இந்த வேக்கம் எவ்வளவு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, 10⁻⁻5 to 10⁻⁻6 mm ஆஃப் மெர்க்குரியில வேக்கம் மெயின்டைன் பண்ணி நமக்கு வந்துட்டு இந்த ஹை வெலாசிட்டி பீம் ஆஃப் எலக்ட்ரான் டங்ஸ்டன் ஃபிலமென்ட்ல இருந்து வெளியில வரும். கிரிட் கப் அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது? புஷ் பண்ணி கீழ டவுன்வர்ட்ல தள்ளுது. ரைட்? சோ DC சப்ளை கொடுக்கிறோம், எலக்ட்ரான் பீம் எலக்ட்ரான் கன்ல இருந்து ஹீட் ஆகுது, டங்ஸ்டன் ஃபிலமென்ட் ஹீட் ஆகி அகைன் வந்துட்டு டங்ஸ்டன் ஃபிலமென்ட்ல இருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுது, கிரிட் கப் புஷ் பண்ணி கீழ தள்ளுது. அகைன் வந்துட்டு நெக்ஸ்ட் என்னது? ஆனோட். ஆனோட் இஸ் யூஸ்ட் டு ஆக்ஸலரேட் தி எலக்ட்ரான். இப்போ எலக்ட்ரான் பீம்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆயிட்டே இருக்குது டங்ஸ்டன் ஃபிலமென்ட்ல இருந்து. இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் இப்போ என்ன பண்ணணும்னா high velocity மாத்தணும். So this anode is used to accelerate the electron into high velocity of half as of velocity of light எப்படி இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி half as velocity of light க்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு போகுது, due to giving 50 to 250 kilowatt voltage of power at the anode. So in order to increase the velocity of electrons, so velocity increase ஆகி எலக்ட்ரான் பீம்ல இருந்து டைரக்டா எதுல வந்து பாஸ் ஆக போகுது? ஒர்க் பீஸ்ல தான் வந்து பாஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி அது எதுக்குள்ள போகுது? ஒரு focusing lens குள்ளேயும் டிஃப்ளெக்டர் காயில் குள்ளேயும் போகுது. The purpose of the focusing lens is to
focus the workpiece. So எந்த இடத்துல எனக்கு மெஷினிங் தேவையோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க, ஃபோக்கஸிங் லென்ஸ் வச்சிருக்காங்க. அகைன் டிஃப்ளெக்டர் காயில் இஸ் யூஸ்டு டு ரெகுலேட் த பாத் ஆஃப் கட். ஸோ எந்த இடத்துல எனக்கு கட்டிங் தேவையோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பாத் ஆஃப் கட் எடுக்கிறதுக்காக டிஃப்ளெக்டர் காயில் யூஸ் பண்றாங்க. ஸோ ஹியர் the high velocity beam of electron striking the workpiece material strike ஆகும்போது இங்க இருந்து வந்த கைனடிக் எனர்ஜியா இருந்த இந்த எலக்ட்ரான் பீம் ஒர்க்பீஸ் ஸ்ட்ரைக் ஆகும்போது என்ன எனர்ஜியா மாறுது, ஹீட் எனர்ஜியா மாறுது. So this heat energy is used to remove the material from the workpiece very gradually. So certain time எடுத்துக்குது, ஏன்னா பவர் டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கு இல்லையா. ஸோ அதனால certain time taken to remove the material from the workpiece. So after material remove கொஞ்சம் கொஞ்சமா gradually remove ஆகுது. So இந்த entire setup ஒரு சேம்பருக்குள்ள இருக்கிறதுனால we cannot able to see. So அதனால நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் செட்டப் வச்சு அதை நம்ம பாத்துக்கிறதுக்காக இந்த மெஷின் செட்டப்ல இன்கார்பரேட் பண்ணிருப்பாங்க. So within the setup we can able to see whether the workpiece has done it machining or not என்றதை நம்ம பாத்துக்கலாம். So this is what electron beam machining process. So the machining is happening inside the vacuum chamber. ஒண்ணுமே இல்லங்க, when the DC supply கொடுக்கிறோம், எலக்ட்ரான் கன்ல கொடுக்கும்போது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் ஹீட் ஆகுது 2500 டிகிரி செல்சியஸ்க்கு. சோ இந்த என்டையர் வேக்கம் சேம்பருமே ஹீட்டா இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல இருந்து. டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல இருந்து எலக்ட்ரான் எமிட் ஆகுற எலக்ட்ரான்ஸை கீழே தள்ளுறதுக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க, கிரிட் கப் யூஸ் பண்றாங்க. ஆனோட் எதுக்கு யூஸ் பண்றாங்க, in order to accelerate the electron and to maintain the high velocity. அதுக்காக 50 to 200 kilowatt voltage ஆனோட்ல நம்ம கொடுக்கும்போது as half as velocity of light க்கு ஏத்த மாதிரி கொடுத்து நமக்கு வந்து high velocity beam of electron கிடைக்குது. அந்த high velocity beam of electron நேரா டயப்ரம்ல இருந்து ஃபோக்கஸிங் லென்ஸ்க்கு வருது, டிஃப்ளெக்டர் காயிலுக்கு வருது. ஃபோக்கஸிங் லென்ஸ் உடைய மெயின் பர்பஸ் என்னது, ஃபோக்கஸிங் லென்ஸ் இஸ் டு ஃபோக்கஸ் தி வொர்க்பீஸ். டயப்ரம் டிஃப்ளெக்டர் காயில் ஒர்க் என்னது இஸ் டு டிஃப்ளெக்ட் தி பாத். சோ எந்த இடத்துல எனக்கு கட்டிங் தேவை அப்படின்றத பாத் ஆஃப் கட்டை மெஷர் பண்ண மெயின்டைன் பண்றதுக்காக தான் என்னது டிஃப்ளெக்டர் காயில் யூஸ் பண்றாங்க. லாஸ்டா எலக்ட்ரான் பீம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி அந்த எலக்ட்ரான் பீம் get converted into heat energy and the material get gradually removed from the workpiece. So இவ்வளவுதான் எலக்ட்ரான் பீம் மெஷினிங் ப்ராசஸ்னா, ரைட்டா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.